இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆஃப் கோலாலம்பூருங்க. இது மலேசியாவோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். மெர்டக்கா ஸ்கொயர், இதுதான் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இந்த பக்கம் அப்துல் சமத் பில்டிங், எதிரில் சலங்கூர் கிரிக்கெட் கிளப். அங்கே போகலாம், போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னன்றது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது வந்து ஒரு ஹேப்பனிங்கான டூரிஸ்ட் பிளேஸுங்க, டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த பில்டிங் தான் அப்துல் சமத், சுல்தான் அப்துல் சமத் பில்டிங். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில், பிரிட்டிஷ் காலனியாக இருந்தப்போ மலேசியாவில் இதெல்லாம் பிரிட்டிஷ் அஃபிஷியல் பில்டிங்காக இருந்தது. பிரிட்டிஷ் பீரியடில் இதோட பேர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பில்டிங். அவங்க போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை வந்து அப்துல் சமத் பில்டிங்னு பேர் சேஞ்ச் ஆகிடுச்சு நேம். எதனாலனா சுல்தான் அப்துல் சமத் பீரியடில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்கு, 19th century. அதுக்கப்புறம் அவர் சுல்தானோட நேம், கடைசி சுல்தான் நினைக்கிறேன் அவர், அதனால் அவர் பேரே வச்சுட்டாங்க இந்த பில்டிங்க்கு. அப்துல் சமத் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கிரிக்கெட் கிளப்புங்க. பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இது கிரிக்கெட் கிளப்பாக இருந்தது. அந்த பில்டிங் ரெட் கலர், பிளாக், ரெட்டு, ஒயிட்டெல்லாம் இருக்குல்ல அந்த பில்டிங், அதுவும் பழைய அந்த ஸ்டைலில் இருக்குது, பிரிட்டிஷ் பீரியட் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது நடுவில் இருக்கிறதாங்க இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், மெர்டக்கா ஸ்கொயருன்றோம் நம்ம மலேயாவில், மலேசியன் லாங்குவேஜில் மெர்டக்கா ஸ்கொயர். பிரிட்டிஷ்டருந்து சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. பிரிட்டிஷ்டருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதனால தான் இதோட நேம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், மலேசியன் லாங்குவேஜில் மெர்டக்கா ஸ்கொயர். அப்போ தான் இந்த கொடி ஏற்றுனாங்க. அப்போது மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் முதல் கொடி ஏற்றுனாங்க. இந்த கொடிக்கம்பம் வந்து 300 அடி ஹைட்டில் இருக்குது, 330 அடி, 100 மீட்டர்ஸ், 330 அடி ஹைட்டுங்க. வேர்ல்ட்லேயே இதுதான் ஹையஸ்ட் போஸ்ட், ஃப்ளாக் போஸ்ட். மலேசியா கொடி பறக்குது பாருங்கள். காற்று கம்மியாக இருக்கிறனால கம்மியாக தான் பறக்கலை. இந்த கிரிக்கெட் கிளப் பில்டிங்கும் அந்த சுல்தான் அப்துல் சமத் பில்டிங்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய கிரவுண்டு ஸ்கொயர் இருக்குங்க. கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும் அந்த காலத்தில். இப்போ ஏதோ ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குது, அதனால் ஃபுல்லாக ஸ்கொயராக அப்படியே ஃபுல் ஸ்கொயரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒர்க்கு நடக்கிறதுனால. இல்லைனா நல்லா ஸ்கொயர் தெரியும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்துருக்கேன், அப்போ ஸ்கொயர்லாம் நீட்டாக இருந்தது. இப்போ ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்குதுங்க. அப்படியே 360 டிகிரியில் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தலாம் பாருங்கள். அப்படியே இன்னொரு கவரேஜ், 360 டிகிரி கவரேஜ். அந்த காலத்து பழைய ஃபோட்டோங்க இது. சுல்தான் அப்துல் சமத் பில்டிங் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அன்றைக்கி நடந்தது விழா ஃபங்க்ஷன். காலனியல் வாக், ரிவர் ஆஃப் லைஃப். இந்த மெர்டக்கா ஸ்கொயருக்கு பின்னாடியே பாருங்கள், சொல்லவே இல்லை நான், மெர்டக்கா 118. அந்த நேம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த பஸ் பார்த்தீங்களா, ட்ராவலர்ஸ்க்கோசரம் விட்டது. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் நிற்கும் இந்த பஸ்ஸு. கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருக்கும் நிறையா வண்டிங்க. நீங்கள் அங்கங்கே நிறுத்தும் போது இறங்கிக்கலாம். இறங்கிட்டு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த பஸ் வரப்போ ஏறிக்கலாம். அது டைம் இன்டர்வல்ஸ் இருக்குது, 10 minutes ஆர் 15 minutes அந்த இன்டர்வலில் வந்துக்கிட்டே இருக்கும். மலேசியா ஃபுல்லாக என்னென்ன ட்ராவலிங் அட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை பக்கமும் இந்த பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஏறிக்கலாம், அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்தோடனே இறங்கிக்கலாம்.
உள்ளேயே வந்து பாருங்கள் மைக்கு இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. கைடு அப்படியே சொல்லிகிட்டே வருவோம். அப்படி எல்லாம் 2-3 லாங்குவேஜில் பண்ணுறாங்க போல இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயரில் இருக்க ஃப்ளாகை பார்க்கறதுக்கோசரம் எவ்வளோ பெருசு இருக்குது போஸ்ட். பக்கத்துலேயே சின்னதாக இருக்குது. இங்கே நைட் லேட்டாக வந்திருந்தால் ஃப்ளாஷ் லைட்லாம் போடுறாங்க போல இருக்குது. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். டைம் இருந்தால் பார்க்கலாம், மறுபடியும் வருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸ் பாருங்கள். டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த இடம். அந்த காலத்துலேருந்து இந்த இடம் நல்ல ஃபேமஸான ஏரியா. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. என்ன சவுண்டு கேட்குது, செம்ம சவுண்டாக இருக்குங்க. இந்த பில்டிங்கை பார்த்துருப்பீங்க. நான் சுற்றி காமிக்கும் போது நல்லா அழகாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைப்பு. ஒரு இஸ்லாமிக் ஸ்டைலில் இருக்குது பில்டிங். ஆனால் நல்ல ஹைட்டாக இருக்குது. இந்த இடத்தோட நேமுங்க டட்டாரன் மெர்டக்கா. இது மலேசியன் நேம். மலேசியன் லாங்குவேஜில் இருக்குது இந்த நேமு. கீழே இருக்கிறதெல்லாம் மலேசியனில் லாங்குவேஜில் தான் இருக்குது. என்னன்னு தெரியல நமக்கு. இந்த கிளைமேட்டுக்கு உள்ளே பூந்து குளிச்சிடலாம் போல் இருக்குது. தண்ணி அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருது. இது என்ன தெரியுதுங்களா, பெர்புஸ்தகான் கோலாலம்பூர் மலேசியன் நேஷ்னல் லைப்ரரிங்க. மலேசியனோட நேஷ்னல் லைப்ரரி இதுதான் கோலாலம்பூரில் இருக்கிறது. உள்ளெல்லாம் போகல, அதுக்கெல்லாம் டைம் இல்லை நமக்கு. வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். அப்படியே அவ்வளோதான். அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. திருப்பி சொல்கிற மாதிரியே இந்த இடம் வந்து நல்ல ஹேப்பனிங், நல்ல இடம். டூரிஸ்ட் ஸ்பாட்னால் இப்படி தான் இருக்கணும். ஆனால் க்ரௌடு கம்மி. டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. மார்னிங் ஹவர்ஸ்லாம் நல்ல க்ரௌடு இருந்திருக்கும். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது க்ரௌட். அப்படியே ஒரு தடவை இந்த ஃப்ளாகை பார்க்குறீங்களா பாருங்கள். அப்படியே இந்த ஃப்ளாக் போஸ்ட்டை ஹைட்டு தெரியுதுங்களா? அப்பா பாதி தான் வந்துருக்கு. அடுத்த பாதி எங்கேயோ போகுது. ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இதை ஃபுல்லாக காமிக்க முடியாதுன்ட்டு தான் அங்கே கீழே ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்துட்டாங்க. கீழே இருந்து பாருங்கள், இப்போ நல்லா தெரியும். இப்போ கூட ஃபுல்லாக கவரேஜ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் தெரியுது. கிரவுண்டில் ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிரிக்கெட் கிளப் அதுதான் இந்த பில்டிங். அந்த காலத்து பில்டிங், பிரிட்டிஷ் பில்டிங். மலேசியன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்க்கோசரம் இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே ஓடி இருக்குது டிவியில். மலேசியன் ஏர்லைன்ஸ் பில்டிங். இப்போ பார்த்துங்க, நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மலேசியா இன் கோலாலம்பூர். ஒரு நல்ல வியூ இருக்குது சைட்லேருந்து, கீழே இருந்து பார்த்தா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்துல் சமத் பில்டிங் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஆனால் பின்னாடியெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின பில்டிங்னால எல்லாம் கொச்சன்னு பின்னாடி எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருந்திருக்கும். பின்னாடியெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. இப்போ தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. ட்வின் டவர்ஸும் இங்கேருந்து தெரியுது. நானே இப்போ தான் பார்க்குறேன். கோலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கை ஸ்கிராப்பர்ஸுங்க. எல்லா இடத்துலையும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் தான் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நானே ஸ்டன் ஆகிட்டேன். கோலாலம்பூருக்கு எத்தனாவது பிளேஸ் தெரியுங்களா? மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூருக்கு 8th பிளேஸில் இருக்குங்க. அது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, மினிமம் 150 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கணும். 150 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்க பில்டிங்கை எத்தனை நம்பர் இருக்கோ அதை வச்சு அந்த கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 அடின்னு வச்சிங்களேன். 500 அடிக்கு மேலே உயரம், 500 அடி உயரத்துக்கு மேலே இருக்க பில்டிங்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில்
கோலாலம்பூர் வந்து 8th பிளேஸில் இருக்குது. இந்த மெர்டக்கா ஸ்கொயர் பில்டிங் முன்னாடியே சொல்கிறேன், கோலாலம்பூருக்கு 8th பிளேஸ். எத்தனை பில்டிங்ஸ் தெரியுமா இருக்குங்க? இப்போது 166 நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் இருக்குங்க அபோவ் 500 ஃபீட்டில். நம்ப முடியுதுங்களா? 500 அடி உயரத்தில் 166 பில்டிங்ஸ் இருக்குது கோலாலம்பூரில் மட்டும். அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னு நினைக்கிறீங்களா, கேட்குறீங்களா? நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி நியூயார்க்கு கிடையாது. ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஹாங்காங். எத்தனை பில்டிங்ஸ் தெரியுங்களா? சொன்னால் அப்படியே மயக்கம் போட்டுருணும். 500 பில்டிங்ஸுக்கு மேலே இருக்குங்க அங்கே ஹாங்காங்கில். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க விக்கிபீடியாவில் போய். சரி, கிளம்பலாங்களா இந்த ஏரியாவில் இருந்து? மணி 5:45 6 ஆக போகுதுங்க. 5:40 ஐ திங்க். பாருங்கள் டைம் 5:40 எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கெல்லாம் 7 மணி ஆனால் கூட சன்செட் ஆக மாட்டேங்குது. 7:15 7:30 வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. அதே மாதிரி மார்னிங்கும் சன்செட் ஆகிறது 7 7:15 தாங்க. 7 வரைக்கும் நல்லா இருட்டாக இருக்குது. சரி போகலாங்க அப்படியே. ஒரு மணி நேரமாக இந்த பொண்ணு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிச்சுட்டு போகிறோம். இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் உட்காரலாங்க, காலை வலிக்குது. எவ்வளோ நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன்ஸுக்கும் சைனீஸுக்கும் வீசா ஃப்ரீன்ட்டாங்க. ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால் 2 கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புளும் நிறையா வராங்க இங்கே மலேசியாவுக்கு டூரிஸ்ட்டாக. ஆனால் சைனீஸ் க்ரௌடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்தியன்ஸோட எத்தனையோ மடங்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கே. ட்வின் டவர்ஸுக்கு இருக்கிற பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸுக்கு இருக்கிற கம்பீரம் இந்த மெர்டக்கா 118க்கு இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை இந்த பில்டிங் பார்த்தா. ஒருவேளை பக்கத்தில் எப்படி இருக்கோ தெரியல.